வணக்கம். மின்னலார் டிவிக்காக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கற்பூர வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓமவல்லி. இதுதான் அந்த செடி பார்க்குறீங்களா? மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த கற்பூரவல்லி என்று சொல்லக்கூடிய ஓமவல்லி. இது ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு பாட்டி இருக்கிறதுக்கு சமம். என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, தெரியுதுங்களா? இந்த கற்பூரவல்லி ஓமவல்லின்னு அழைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சளி, கோழை, இருமல், கபம் அப்படின்லாம் இருக்கக்கூடியதுக்கு இந்த என்ன பண்ணுவாங்க, இப்படி கிள்ளிக்குவாங்க. நிறைய கிள்ளிக்கிட்டு நிறைய வச்சு கசக்குவாங்க. கசக்குனாங்கன்னா சாறு வரும். பாருங்க, இந்த சாரை குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை கொடுத்தாங்கன்னா சளி, இருமல், கோழை, கவம், இது எல்லாம் சுவாச கோளாறு, இது எல்லாம் சரியா போயிடுங்க. சரி, அது மட்டும் தானா இது பிரச்சனை அப்படின்னா அது இல்லைங்க. இதில் பஜ்ஜி சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த இலையை கடலை மாவில் துவைச்சி போட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது. சரி, அப்புறம் நிறைய மருத்துவ பயன்பாடுகள்லாம் இந்த இலையில இருக்குது. ஒரு இலைன்னு எடுத்துட்டாக்கா அது ஒரு வியாதியை மட்டுமே குணப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்களா. அப்போ உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் கீரை எப்படி சரி பண்ணுதோ அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆரம்ப காலகட்ட நோய்கள் உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓட முடியாது அப்படிங்கிற சூழல்ல இந்த கற்பூரவல்லியை பண்ணுவாங்க. சரி, இதனால கொசுவை விரட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக விரட்டலாங்க. குண்டு பல்பு இருக்குல்ல, 60 வாட்ஸ் பல்பு, 40 வாட் பல்பு, இப்போதான் எல்லாரும் எல்இடி, எல்சிடி அது மாதிரிலாம் பல்புக்கு போயிடுறாங்க. சிஎஃப்எல் பல்புக்கெல்லாம். அது மாதிரி குண்டு பல்பு இருக்கும்போது குண்டு பல்புக்கு மேலே இது மாதிரி ஒரு 4-5 இலையை வச்சுட்டு நூல் போட்டு சுற்றி நீங்கள் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரியும். லைட்டு எரிய அந்த குண்டு பல்பு சூடு ஏற இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் ஆவியாகிட்டே இருக்கும்போது அந்த ரூமில் கொசு வராது. இதை பற்றி நம்ம போகும்போது பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட கேட்கலாம். இப்போ பாருங்க அண்ணா, வாங்கண்ணே, வணக்கம். வணக்கண்ணே, மாஸ்க் கேட்டீங்கண்ணே. என்ன இல்லைண்ணே தெரியலையாண்ணா? கற்பூர வள்ளியா? இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கானே? சரிப்பா, என்ன பேரு அண்ணே? வணக்கம். இது பேர் என்னண்ணே? கற்பூர வள்ளிங்க. உங்க வீட்டுல இருக்கானே? இருக்குண்ணே. ரைட்ண்ணா, கரெக்டா தெரியுமா? இது என்ன தெரியுமா? ஐயா, உங்களுக்கு தெரியுதா ஐயா? கற்பூரவல்லி உங்க வீட்டுல இருக்குங்களா? இது எதுக்குங்க பயன்படும்? இருமல், சளிக்கு சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டீங்களா? இந்தாங்க, பாருங்க. எல்லாரையும் என்னன்னு கேட்டோம். எல்லாம் கற்பூரவல்லினாங்க. ஒரு சிலருக்கு தெரியல. அதனால யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இலையை கிள்ளி கொடுத்துட்டோம், சாப்பிட்டாச்சு. இது அப்படியே போட்டீங்க அப்படின்னாக்கா துளுத்துருங்க. இதை பாருங்க, இப்போ இந்த காம்பெலாம் வருது பாருங்க. எங்கே விழுதோ, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கட்டி போட்டா குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ரணக்கள்ளி செடி, அது மாதிரியான வகை தான். இப்போ இதை நம்ம நட்டுடலாம் வாங்க. இப்படி இதை நம்ம நட்டுட்டோம்னா 10 நாளில் துளுத்துருங்க. இது ஒரு மாதத்துக்குள்ளே. ஏன்னா இப்போ வரக்கூடிய இதெல்லாம் கார்த்திகை மார்கழி மழை காலம் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு இந்த சளி, இருமல் தொல்லை எல்லாம் இருக்கும். குழந்தைங்களுக்கான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். பெரியவங்களாம் சாப்பிடலாம் டெய்லி. இந்த ஆன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புகையெல்லாம் போடுறாங்க பாருங்க, அவங்க இந்த பழக்கத்தை மறக்கிறதுக்கு இது மாதிரியான இலையை கிள்ளி 2 வாயை இருக்குல்ல அடிக்கிறாங்க அப்படின்னாக்கவே அந்த விறுவிறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடம்புக்கும் நல்லது, பாக்கெட்டில் இருக்கிற பைசாவும் செலவாகாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை, இதை பாருங்க, இந்த கற்பூரவல்லி இதை இது மாதிரி குண்டு பல்பில் வச்சு நூல் போட்டு சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம ஹோல்டரில் மாட்டிட்டு சுவிட்ச் போட்டோம்னா இதுலேருந்து வரக்கூடிய ஆவி, அதாவது குண்டு பல்பு சூடு ஏறிடும். சூடு ஏறின பிறகு இதுலேருந்து வரக்கூடிய ஆவி கொசுக்களை விரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் இல்லைங்க, மாட்டுக்கு கூட இந்த கற்பூரவல்லி ரொம்ப வைத்தியத்துக்கெலாம் ரொம்ப உதவுது. இது மாட்டு வைத்தியம் அப்படிங்கிற புத்தகத்தில் பில்லு தின்னாமல் இருக்குது பாருங்கள். மாடு போய் வாயே வைக்காது பில்லுல. ஏன்னா இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதால பெரும்பாலும் மாடு தின்னாது பில்லு. 11 மணிக்கு மேலே எடுத்து போய் தான் மாட்டை பில்லுல கட்டணும். அது மாதிரி கட்ட போகும்போது பசியோடு இருந்து போய் வாயை வைக்கணும்னு பார்த்தா அப்பவும் வாயை வைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு 10
கற்பூரவள்ளி இலையை பறிச்சுக்கிட்டு இதுவும் கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு மாட்டுக்கு தூக்கிட்டு வாயில் வச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துலேருந்து புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் மாட்டுக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பொருளாக இந்த கற்பூரவள்ளி இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த குண்டு பல்பை போட்டு ஏறி வைப்போம். இப்போ இந்த ஹோல்டரை காலி பண்ணிட்டோம். பல்பே எடுங்க, நான் போய் சுவிட்ச் போறதெல்லாம் எடுக்காத. நல்ல கலரா கூட இருக்கு, கிரீன் கலர்ல. இது படிப்படியா சூடு ஏற 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 பல்பு சூடு ஏற ஏற இந்த தழை வந்து வதங்கும். இப்போ வதங்கும் போது அதுல இருந்து ஒரு கொஞ்ச நேரம் சூடு ஏறிச்சுன்னா இதுல அனல் நம்மளுக்கு தெரியும், கை தொட்டு பாத்தீங்கன்னா. அப்படி அனல் ஏறும்போது இந்த பசுமையா இருக்கிற இலை வந்து வதங்க ஆரம்பிக்கும். வதங்கும் போது அதுல இருந்து வாசனை வரும். இந்த வாசனை வந்து கொசுவை விரட்டுறதா சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். கொசு விரட்டிட்டாக்கா நோய்க்கு ஆரோக்கியம். கொசு விரட்டினா அது இலை வேணா போக போகுது, அவ்வளவுதானே. எதுவும் காசு கொடுத்து வாங்க போறது இல்லை, எல்லாம் உங்க தோட்டத்துல இருந்து தான் எடுக்க போறீங்க. சரி, இந்த வீடியோவை இதோட விட்டுறாதீங்க. நம்ம இந்த சேனல்ல மருத்துவம் சம்பந்தப்பட்டது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பத்தாத்துக்கு ஏதோ 1-2 கோவில்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்காகவே மட்டுமே பஞ்சபூதம் டிவி, PANCHAPUTAM பஞ்சபூதம் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு தேவை. நம்ம இந்த வீடியோ லிங்க்லேயே வந்து அந்த டிவியினுடைய டிஸ்கிரிப்ஷனும் அனுப்புகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கோட லிங்க்கையும் வந்து நாங்கள் அனுப்புகிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களை பாராட்ட நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு அப்ளாஸ், எங்களுக்கு டொனேஷன் தரணும்னு விருப்பப்பட்டால் அது ₹1 இருக்கலாம், 1000 இருக்கலாம். அப்ளாஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பாராட்டுதல்கள், கமெண்ட்டுகள் இதெல்லாம் எங்களை மேலும் மேலும் பல்வேறு வீடியோக்களை கொடுக்க வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களாண்ட பேசுகிற போது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மின்னல் ஸ்ரீதர், ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன். நன்றி, வணக்கம்.